Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5paisa ஆப்பில் நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி தான் ஹோம் பேஜில் இருப்பீங்க. ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் மாதிரி ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் பேஜ் வந்துடும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கொடுத்துட்டு ஒரு சைடில் ஏரோ கொடுத்துருப்பாங்க, அதை டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் வந்துடும். உங்கள் ப்ரொஃபைல் வந்துடும். அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மேலேயே வந்துட்டு உங்கள் நேம் கிட்ட மேனேஜ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டுக்கு மேலே. அதை டேப் பண்ணுங்கள். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா க்ளோஸ் மை ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இப்போ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் புதுசாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா புது அக்கௌண்ட் மறுபடியும் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனு. ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். எஸ்ஐஎம் ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஒரு ரீசன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. நீங்கள் மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க. ஆதார் நம்பர் அடிச்சுட்டு அதுக்கு வர ஓடிபி அடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 7 டேஸ்க்குள்ளேயே உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட வந்து க்ளோஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி வந்துட்டு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எந்த டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.